நம்முடைய வாழ்க்கை குறித்ததான சிந்தனைகள் நம்மள்ட்ட ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சில காரியங்கள் நமக்கு ஒன்றுமே தெரியாது. மனிதனுடைய வாழ்க்கை ஏதோ இப்படி வந்து போன மாதிரியே தான் தோணும். ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தி விட்டு நான் போகிறேன். காரணம், இது ஒரு கீவேர்டு மாதிரி, எதை கொண்டும் திறக்கலாம். இந்த வசனத்தை கொண்டு திறக்கக்கூடிய ஒரு சாவி வார்த்தை தான் இது. அதுக்காக வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். என்னங்க இந்த வார்த்தைக்கு இதுக்கு என்ன சம்பந்தமா என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை திடீர்னு என்ன செய்யுதுங்க, இறந்துட்டான். இதுவரையிலும் தொடர்ந்த வாழ்க்கை அவங்க என்ன பண்ண முடியல, கண்டினியூ. ஆமாம், எல்லாருக்கும் அப்படித்தான். ஏதோ ஒரு நிலையில் என்ன பண்ணுங்க, அந்த வாழ்க்கை முடிகிறது. ஆனால் இந்த முடிகிற வரையிலும் உள்ள வாழ்க்கையை நாம் எப்படியாக நடந்து கொண்டிருக்கோம், இதுதான் இப்போ பிரச்சனை. ஆமே, என்னடா முடிக்க முடியாமல் போயிட்டாங்களேங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எல்லாருக்கும் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்குதுங்க, நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த காலம் வரையிலும் நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது, இதை குறித்து தான் இந்த நாட்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம், பேச போகிறோம். அதற்கு தான் இந்த கீவேர்டு. என்ன திரும்ப ஒரு வாட்டி வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். அப்படின்னா என்ன சொல்றாங்க, நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்கும் பொழுது பிசாசுக்கு நீங்கள் எதிர்க்க முடியும், அப்பொழுது அவன் விட்டு ஓடி போவான். ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் நிறைய என்ன செய்யறாங்க, பேய்கள் நம்மளை விட்டு போக வேணுங்கிறதுக்காக சிலுவையை தங்க வீட்டில் என்ன செய்யறாங்க, ஆமாம் டாலராக மாட்டிக்கிறாங்க. பிசாசெல்லாம் எங்கள் வீடு என்னட்ட என்ன செய்யாதுங்க, ஆமாம் வராது. இந்த பைபிளை எடுத்துகிட்டு போனால் பிசாசு என்ன பண்ணாது, வராது. வாசலில் தகடெல்லாம் வச்சா பிசாசு வராது. கபரியல் சம்மனஸ் அப்படியே பிசாசை குத்திட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் வராது. இப்படியெல்லாம் நிறையா ஒரு மதியீனமான காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஆமென் ஆமென். ஆனால் பாருங்க, பிசாசு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றான், என் காலில் விழுந்தினா இந்த உலகத்தையே தரானா. இயேசுவையே காலில் விழு வை அப்படின்னு சொல்ற அளவுக்குள்ள ஆளு நம்ம இந்த காட்டிட்டு இருக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம் என்ன பண்ணுவான், பயந்துருவான்னு நினைக்கிறீங்களா? பயப்பட மாட்டான். ஆனால் அவன் பயப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்மளை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்படும். எதுல நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் என்ன செய்வாங்க, அவனை வேண்டாம் விரட்டலாம் வேண்டாம், அது என்ன பண்ணிடுங்க, அப்போ மோசமானால். புரியுதுங்களா? ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்து பயந்துட்டு உட்காந்துருக்குறோம். ஐயோ இது என்னமோ அது நடக்குமோ அப்படின்ட்டு. பேயினா நம்ம தலைவிரி கோலமாலாம் வராதுங்க. நம்ம நேசிக்கிற விதமாக எப்படியாவது ஆண்டவரை விட்டு நம்ம வைக்கிறதுக்கான ஒரு காரியம் தான் பிசாசு. ஆமென். ஆமாம், அப்படி தலையெல்லாம் போட்டு ஆட்டிகிட்டுலாம் வந்து நின்று நம்மளை அப்படியெல்லாம் கேட்குறதெல்லாம் பிசாசு கிடையாது. நாசுக்கா நம்மளை இயேசுநாதர்கிட்டேருந்து என்ன பண்ணிட்டுங்க, விலக வச்சிரும். அதுதான் பிசாசான ஒரு காரியம். சரி, அப்போ என்ன செய்ய போகிறோம்? அப்போது ஒரு ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, ஆதாமனுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு எதிர்க்க தெரியல, அதனால அவன் தோற்று போனான். அவன் சொன்னது நேசமாக வந்து சொன்னோன்னா என்ன செஞ்சிட்டாங்க, ஆமாம் என் மனைவி சொன்னாலே நான் சாப்பிட்றேன்னு சொல்லி சொன்னான். அவள்கிட்ட கேட்டான்னு சொன்னதுங்க, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்க, குற்றம் சாட்டிக்கிட்டு ஏமாந்து போயிட்டாங்களே தவிர அவங்களுக்கு இந்த வசனம்லாம் தெரியாது. ஆதாமுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதும் பிசாசுக்கு எடுத்து நிற்கிற வசனம் தெரியுமா? தெரியாது. அதனால தான் தோற்று போயிட்டான். ஆனால் நமக்கு என்ன செய்யுங்க, அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, தோற்று போகக்கூடாது. அந்த இடத்துக்கு வாங்க, தோற்று போகக்கூடாது. வெற்றிங்கிறது அப்புறம் பார்ப்போம், தோற்று முதல்ல போகக்கூடாது. அதான் முக்கியமான காரியம். தோற்று போகிறது என்பது ஒரு நம்மள்ட்ட என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது என்கிறதான் முக்கியமான காரியம். ஆகவே இந்த வாழ்க்கை என்பது சாகும் வரைக்கான காரியம் அல்ல. சொல்றது புரியுங்களா? நம்முடைய வாழ்க்கைங்கிறது சாகிற வரல தான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் மற்றவர்கள் மனதில் எவ்வளவாக வாழுகிறீர்கள். ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? மற்றவங்கள்ட்ட உங்களை பற்றின நினைவு இருக்குதா? இதுதான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்ச காரியம். உங்களுடைய தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை காரணம் நீங்கள் மற்றவர்களோட மனதில் நிற்கலாம். மற்றவர்கள் என்ன பண்ணாங்க, எங்கள் பிள்ளையெல்லாம் எங்களை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அது தப்பே கிடையாது. அது பிள்ளைங்க நினச்சிக்கிட்டு தான் இருக்கும். உறவினர் நினைக்கிறாங்க, மற்றவங்க நினைக்கிறாங்களா? ஆமே. கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த அருமையான நம்ம ரெனி வரும், அவங்களுடைய கொழுந்தனார் தம்பி போட்டிருந்தாப்புல 10 ரூபா டாக்டர் மரித்து விட்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ரத்தனம்னு போட்டிருந்துச்சு. அந்த முகத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகம், எங்கேயோ பார்த்துருக்கேமேன்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்சம் நகர்த்தி பார்த்தோம்னா பட்டுக்கோட்டைன்னு போட்டிருந்தாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன்,
அப்போ நான் போட்டு திரும்ப ப்ராக்கெட்டில் நான் கீழே போட்டேன். அவர் பேர் கனகரத்னம், அந்த டாக்டருடைய பேர் கனகரத்னம். அதனால் கனகரத்னம் இவர் 10 ரூபா டாக்டர் தான். பட்டுக்கோட்டையிலேயே முன்னாடி ஆரம்ப நிலையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை விட்டுட்டா பிரசவத்திற்கு அவர் தான் பார்ப்பார். அங்கே பகுதியில் இருக்க கிராமங்களில் பூரா பிரசவம் பார்க்குற ஒருத்தர் தான் கனகரத்னம் சொல்லி. இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வருவார். ரொம்ப டீசெண்டானவர், ரொம்ப குறைச்சி பேசுவார். அவருடைய கார் நம்பர் முதற்கொண்டு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு கார் நம்பர் TMN 2020, 8 மணிக்கு கரெக்டாக எங்கள் வீட்டை விட்டு தாண்டி போவோம். அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு மனுஷன், இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன் அவருடைய நினைவுகள் என்னென்ன இருக்குது? அவர் ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணுச்சுங்க, என்னை ஈர்த்து இருக்கிறது. சரி, அவரை தான் பார்க்குறீங்களா? இல்லை, என்னோட ஒரு டிரைவர் வேலை பார்த்தாரு. எத்தனையோ டிரைவர்கள் வேலை பார்த்துட்டாங்க. ஆனால் நான் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட இவர் இந்த டாக்டரை சொல்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியான காரியம். இன்னும் அவருடைய கார் நம்பர் லைட் ப்ளூ கலர் அந்த வண்டி நம்பர் இன்னமும் ஞாபகம் இருக்குது. நான் சிறு பிள்ளை முதற்கும் எங்கள் வீட்டு வாசலில் பார்த்துருக்குறேன். அது அல்லாதபடிக்கு என்னோடு கூட சென்னையில் வேலை பார்த்த ஒரு டிரைவர், நிறைய டிரைவருங்க வேலை பார்த்துருக்குறாங்க. அவர் பேர் PVR நாடார். சும்மாட்டு தான் இருப்பார். எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. அவர் இந்த சீட்டில் உட்காரும்பொழுது அவர் ஒரு ஸ்டூல் ஒன்று வச்சுருப்பார், ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பார். அந்த சீட்டை போட்டு ரப்பர்லாம் போட்டு அதுக்கு மேலே தான் அவர் உட்காந்துட்டு ஓட்டுவார். ரொம்ப மொல்லமாக ஓட்டுவார். யாருமே அவரோட வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் மட்டும்தான் அவரோட கொஞ்சம் ரொம்ப பிரியமாக போவேன். உவால் தான் ஏன் போயான்னு சொல்லிடுவாங்க. அவருடைய வண்டி நம்பர் ஃப்ளிட் நம்பர்னு சொல்லுவாங்க. சைடில் ஒரு நம்பர் இருக்கும், C917. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவருடைய பேஜ் நம்பர் 3960, 3960 அவருடைய பேஜ் நம்பர். புரியுதுங்களா? ஏன் எனக்கு அவ்வளோ தூரம் அந்த டிரைவர் மட்டும் ஞாபகம் இருந்தா? அவருக்குள்ளே இருந்த ஏதோ ஒரு செயல். புரியுதுங்களா? என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது இன்னும் இருக்குது. எத்தனையோ பேர் இருக்கலாம், எனக்கு அதாவது ஞாபகம் வரும்பொழுது எனக்குள்ளாக என்ன செய்யுங்க வருகிறதா இருக்கு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்னொருத்தருக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அல்லது அவர்களுக்குள்ளாக ஏதோ ஒரு மாற்றங்களை உண்டாக்குது என்று சொன்னால் அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி. ஆமென். நம்முடைய வாழ்க்கை அப்படி ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்திருக்கிறோமா? அப்படி செய்யலைன்னு சொன்னா நான் என்னுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையை நான் ஓடவில்லை என்று அர்த்தம். என்னுடைய வாழ்க்கை யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கன்னா வெந்த சோத்தை தின்னுட்டு விதி வந்தா சாகும். அது எல்லாமே இயற்கை தான். அது ஆடு மாடு எல்லாம் அப்படி தான் சாகுது. அதில் நம்ம ஒன்றும் பெரிய விதி விலக்கெல்லாம் அல்ல. ஆமே, அது அல்ல நம்முடைய வாழ்க்கை. ஏதோ ஒரு காரியங்கள் மற்றவர்கள் நம்மளை பார்த்து அறிந்திருக்கிறார்களா அல்லது புரிந்திருக்கிறார்களா? இன்னைக்கு எத்தனையோ பேரை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அண்ணாவை பற்றி பேசுகிறாங்க இல்லைங்களா, அப்துல் கலாமை பற்றி பேசுகிறாங்க, அம்பேத்கரை பற்றி பேசுகிறாங்க. ஏதோ ஒரு டிஸ்டர்ப், எதையோ ஒன்றை செய்திருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடிஞ்ச காரியம், அவ்வளோ பெரிய காரியங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நம்மளால் முடிந்த ஏதோ ஒரு காரியத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறோமா? ஆமே ஆமே. அப்படி டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வெறுமனே ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது தான் அர்த்தம். எந்த விதமான சப்ஜெக்ட் இல்லாமல் ஓடிட்டு இருக்கோம். ஒரு மனிதன் ஓடினான் பார்த்தீங்களா இல்லைங்களா? ஊசி ஓடினதுக்கு முன்னாடி ஒருத்தன், யாருடைய ஓட்டம்? அப்சலோமுடைய, அப்படித்தானே? ஓட்டத்தை போல இருக்குதே, அவன் ஏதோ ஒரு நல்ல செய்தி கொண்டு வருவானே அப்படின்னு பார்க்குறாங்க. என்னப்பா செய்தி? முன்னாடி வந்துட்டான், குசியெல்லாம் தாண்டி வந்துட்டான். ஒன்றும் இல்லைப்பா, அப்படி ஓரம் போய் நின்றுட்டாங்க. அப்போது எந்த செய்தியும் இல்லாத நம்முடைய வாழ்க்கை என்கிறது ஓரங்கட்டப்படுகிறது, மறக்கப்படுகிறது. சீக்கிரமாகவே மறந்துடுவாங்க நம்மளை. ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமை. அப்போது நான் என்னை நினைவு கூறும்படியாக ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் நான் சரியான ஒரு ஓட்டம் ஓட வேண்டும். அந்த நான் தோற்று போகாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் வேதம் எப்படி சொல்கிறது என்று சொன்னால் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவனை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவை வெற்றி சிறக்க எப்படிங்கன்னா எப்பொழுதும் எங்களை, ஒரு நாள் நாங்கள் என்ன செய்யலைங்க தோத்து போல, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எங்க இருந்து? எல்லா இடங்களிலும். எல்லா இடங்களிலும் எங்க எங்கெங்க போறோமோ, எங்கெங்க போறோம்? வீட்டில் இருக்கிறோம், வேலை செய்கிற இடங்களுக்கு போகிறோம், ஊரில் இருக்கிறோம், எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற
அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை அவன் செய்ததினாலே பவுல் அப்போஸ்தலன் இன்னும் வரையிலும் அவன் பேசப்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுரு பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். பிலிப்பு பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மரித்து போன எத்தனையோ ஊழியக்காரர்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம ஏங்க பேசப்படல? நாம எங்கேயோ ஒரு இடத்துல சுருண்டிருக்கோம். அந்த இடத்திலிருந்து நாம் வெளியே வரல என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வெறுமனையான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அப்ப வாசிக்கலாம், எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை கொண்டு அவரை அறிந்து கொள்ளும்படி நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு பக்கம் இருக்குங்க. ஆமென். ஒரு நம்முடைய விசுவாசம் உள்ள விசுவாசிகளுக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொன்று மாமிச வாழ்க்கை, உலக வாழ்க்கை. மாமிச வாழ்க்கைன்னு சொல்லிட வேண்டாம், உலக வாழ்க்கை. நமக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொன்று உலக வாழ்க்கை. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாணயம் போல, ரெண்டு பக்கமும். புரியுதுங்களா? நாணயம் ஒரு பக்கம் பூ இருக்கும், ஒரு பக்கம் தலை இருக்கும். அது தலை என்ன தலையா என்னன்னு தெரியல. அப்போ ரெண்டு பக்கமா இருக்கும். அப்போ இந்த ரெண்டு பக்கமும் சரியா இருந்தாதான் அந்த நாணயம் மதிப்பீடு. ஆமே. இப்போ ரெண்டும் பேலன்ஸாக இருக்கணும். ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா என்ன செய்யாதீங்க, நாணயம் செல்லாது. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக மட்டுமே இருந்துட்டு குடும்பத்தை விட்டுட்டீங்கன்னா செல்லாது. வெறும் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் விட்டாலும் நாம் செல்ல மாட்டோம். அப்போ என்ன பண்ணுங்க, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுலையுமே நம்ம சரியாக இருக்கணும். பாருங்க, வேதம் சொல்கிறது, லூக்கா எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 25வது வசனம். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை, இதை நம்ம புரிஞ்சிருக்கணும். ஆமே. எது கடவுளுக்குரியதோ அதை கடவுளுக்கு கொடுக்கணும், எது உலகத்திற்குரியதோ உலக. இதை நம்ம இந்த விசுவாசிகள் சரியா தெரியாததுனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில பேலன்ஸ் பண்ண தெரியாம ஒன்று உலகத்தோட ஒட்டுறாங்க, இல்லைன்னா வேஷம் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆமே. உலகத்திலாம் இருப்பாங்க, ஆனா சபையில வந்தா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பக்தியா காட்டிட்டு இருப்பாங்க. ஆமே. இந்த வேஷம் தேவையே இல்லை, பேலன்ஸ் பண்ண தெரியணும் நமக்கு. ஆமே. அது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில செல்லுபடியாகிற காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை என்ன இருக்குன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படியாக இருக்க வேண்டும். எதன்படியாக? ஏன்னா இதுதான் நமக்கு ஆதாரம். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரே, எனக்கு வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவன் அவைகளே. எங்க இருக்கு? யோவான் 5:39. ஆமே. ரைட்டு தானே? ஆமே. சரி, ரைட் இருந்தா சரி விடுங்க. சரி, அப்போ என்ன அங்கே தான் இருக்குது. ரைட், ஓகே. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இந்த வசனத்தின் மூலமாகத்தான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியுங்க, வாழ முடியும். யாரோ சொல்றதெல்லாம் நான் என்ன செய்ய முடியாது, கேட்டுட்டு வாழ முடியும். அருமையான சகோதரி அன்னைத்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஏங்க ஆண்டவர்களை வந்தால் கஷ்டமா வருமாங்க. ஆமே. ஆண்டவர்களை வந்துட்டு என்ன வருங்க, கஷ்டமா வந்துக்கிட்டாம இருக்குமாங்க. அப்ப அதனால என்ன சொல்றாங்க அவங்க, போகாத, ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்கிறாத, நெருங்கினா கஷ்டம் வரும். இது யார் சொல்லி கொடுக்கறது? உலக மனுஷன் சொல்லி கொடுக்குறான். ஆனால் இது சொல்லுது அப்படி இல்ல. சுமை சுமந்து சொர்ந்துட்டு போற, நான் இளைப்பாறுதல் நான் ஆண்டவர் கூப்பிடுறார். என்னை நோக்கி கூப்பிடு, உன் அறிவுக்கு எட்டாதமான காரியங்களை செய்வேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு வரல செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கடைப்படுத்துவேன். நீடித்த நாட்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. ஆண்டவர் அழைக்கிறார், நீ வா, நான் வாழ்ந்த சொல்றபடி ஜீவி, உன் வாழ்க்கை மேன்மையாகணும். ஆனா உலக மனுஷன் சொல்றான், போனினா கஷ்டம்னு சொல்றான். அப்ப எதை ஃபாலோ பண்றது? அப்ப ஆவிக்குரிய மனிதன் தடுமாறாம இருக்கிறதற்கு தான் ஆண்டவர் நமக்கு வேத புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமே. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷன் தேறினாகவும் நற்கிருத்தி எங்க இருக்கு, 2 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. எங்க இருக்கு?
அப்போ சொன்ன சரி தான். வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும். அப்போ நான் தேறினவனாக இருக்கிறதுக்கு தான் இந்த வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுளுடைய பிள்ளைகள் நல்லவங்களா இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில மேன்மை அடையணுங்கிறதுக்காண்டி இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் தெரியாதபடிக்கு, இந்த தேவனுடைய வார்த்தை இல்லாதபடிக்கு நாம் என்ன செய்ய முடியாதுங்க, ஆண்டவருடைய வாழ்க்கை வாழ முடியாது. நமக்கு இந்த பைபிள் வசனமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. பைபிள் வசனம் என்ன சொல்லியிருக்கு, என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியல, எந்த வார்த்தையுமே நமக்கு தெரியல. அப்படின்னா என்னை எப்படி நடத்துவார் ஆண்டவர்? அப்போ நான் எப்படி நல்வழிப்படுத்த முடியும்? ஒரு லாயர் இருக்கிறான்னா அவருக்கு எல்லா செக்ஷனும் என்ன தெரியுங்க? ஆமாம், தெரிஞ்சிருக்கணும்னா தேங்காய் முடி வைக்கலன்றுவாங்க. ஆமே, வாதாட தெரியாதுல்ல, சும்மா போயிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம். அப்போ வாதாட தெரிஞ்சதுன்னா அவனுக்கு என்ன சட்டங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் சட்டங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எது இருக்கணுங்க? வசனங்கள் தெரிஞ்சிருக்கணும். சடங்குகள் தான் இன்னைக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. ஆமே, கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், ஈஸ்டர் கொண்டாடணும். ஈஸ்டர் அன்னைக்கு என்ன பண்ணணும், 40 நாள் நம்ம என்ன கூடாதுங்க, கறி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, காது ஊத்து வைக்கக்கூடாது, ஒன்று அப்படிதானே. ஆமே, யாருப்பா சொல்லி கொடுத்தா? வேதம் சொல்லி கொடுக்குதா? இல்லையே, மனுஷன் சொல்லி கொடுக்கறத நம்ம கேட்டுக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்றோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தவற விட்டு கொண்டு இருக்கிறோம், சடங்குகளுக்கு முக்கியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பின்னாடி தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகவே தேவ வார்த்தையின்படியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கை தேவனோடு கூட இருக்க வேண்டும். ஆமே, ஆமே. எப்பொழுதும் என் கூட ஆண்டவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன தேவன் நம்மளோடு கூட இருப்பாரானா? ஆமா, இருப்பாரு. நம்மளை விட்டு விலகாம பார்த்துக்கணும். ஆமே, ஆமே. ஆதாம்கிட்ட என்ன சொன்னாருங்க, கீழ்ப்படியாமல் போனோன்னு என்ன பண்ணிட்டாரு, துரத்தியா விட்டார், வெளியில் போமால நீ, இல்லைங்களா? அப்படியெல்லாம் துரத்தப்பட்ட நிலைமையில் போகாம, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குற ஆண்டவர் என்ன செய்யணுங்க? ஏன்னா அவர் மணவாளன், நம்ம மணவாட்டி. அப்போ என்ன பண்ணணுங்க? கேட்டு தான் ஆகணும். ஆமாம். அப்போ என்ன பண்ணணுங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு நினைவு நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். என் கூட கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவரே என்னோட கூட இருக்கிறீங்களா? கேட்டுக்கங்க, அப்பப்போ கேட்டுக்கங்க. பக்கத்தில் இருந்தாலும் ராத்திரி படுத்து தூங்கும்போது, ஆண்டவரே என்னோட கூட இருக்கீங்களா? காலமே இருந்துச்சோன்னு, ஆண்டவரே என்னோட கூட இருக்கீங்களா? ஒரு வாட்டி செக் பண்ணிக்க, நல்லது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூணாவது, தேவனுக்காகவே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தேவனுக்காக இருக்க வேண்டும். எதா இருந்தாலும் தேவனுக்காக தானுங்க. நான் பாடினாலும் தேவனுக்கு, பேசினாலும் தேவனுக்கு, பிரசங்கிச்சாலும் தேவனுக்கு, வாழ்க்கையே தேவனுக்கு தான். அப்படி ஒரு வாழ்க்கை தான் இந்த 3 காரியங்கள். ஒன்று, தேவனுடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும், தேவனோடு கூட இருக்க வேண்டும், தேவனுக்காக இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்கள் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில அத்தியாவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். இந்த வாழ்க்கை வாழ்ந்தவன் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? தோத்து போக மாட்டோம், வெற்றியுள்ள வாழ்க்கையா நமக்கு வந்துடும். அப்போ இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? எப்பொழுதுமே தோற்று போகிறதற்கான நிறைய காரணங்கள் என்ன பண்ணுவாங்க? எதிர்மறை எண்ணங்களை பிசாசானவன்கிட்ட விதைச்சிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம தோற்று போகக்கூடாதுங்க, ஜெயிக்கணுங்கிறதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. தோற்று போக வேண்டும் என்பதற்கான சில காரியங்களை பிசாசான் வஞ்சகமாக வைக்கிறான். இப்போ நம்மவும் அதை என்ன செஞ்சுருக்கணுங்க? தெரிஞ்சு வைத்து இருக்கிறது நல்லது. ஒரு சில காரியங்கள் ஏன்னு கேட்டால், நீங்கள் தியானிக்கும் போது இன்னும் கூட உங்களுக்கு என்ன செய்யலாம், வழிமுறைகள் தெரியலாம். நான் எனக்கு தெரிஞ்சவர் அதை ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சில காரியங்களை எடுத்திருக்கிறேன். முதல் காரியம், நமக்கு சந்தேகம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு சந்தேகம். பின்னாடி நான் சொல்கிறேன் என்னன்னுட்டு. 2வது பயம், 3வது கவலை, 4வது வெறுப்பு, 5வது மனசோர்வு, 6வது தவறான சிந்தனைகள். இந்த 6 காரியங்களும் நம்மளை வெற்றியுள்ள வாழ்க்கையிலேருந்து கீழே தள்ளிடும். ஆமென். தோத்து போயிடுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிரந்தரமாகவே இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? முதல்ல சந்தேகம் என்று சொல்கிறது. யாரை சந்தேகப்படனா? கடவுளையே சந்தேகப்படுறோம். ஆமென். நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பிதா கடவுளா, குமாரன் கடவுளா? இப்போ நமக்கு என்ன தேவை? என்னடா 3 கடவுளானா? 3 கடவுள் தான். 3 பேரும் ஒருவரா? ஆமாம், 3 பேரும் ஒருவர். 3 பேரும் வெவ்வேறா? ஆமாம், 3 பேரும் வெவ்வேறு. பிதா குமாரனா? இல்லை, பிதா வேற, குமாரன் வேற. குமாரன் பரிசுத்தாரன்? இல்லை, பரிசுத்தார குமாரன் வேற. குழப்பமா இருக்குல்ல? திருத்துவம் என்னைக்குமே குழப்பம். அது உட்காந்து தெரிஞ்சிருக்கணும். யாருக்கா தெரியுமா? பல முறை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் திருத்துவத்தை பற்றி. அப்போ திருத்துவத்தை தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியாது? தேவனை நம்ம புரிந்து கொள்கிறது மிகவும் கஷ்டம். கேட்குறான் வந்து நின்று, நீங்கள் பிதாவை கும்பிடுங்களா, குமாரன்? இப்போ நம்ம பிதாங்கிற ஒரு மேலே, குமாரனுங்க அடுத்த கீழே, பரிசுத்தவன்னு ரொம்ப அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்குறோம்.
அப்படிலாம் கிடையாது. பிதா, குமாரன், பரிசுத்தம் 3 பேரும் ஒரே லெவலில் தான் இருக்கிறாங்க. 3 பேரும் தெய்வம்னா 3 பேருமே தெய்வம் தான். 3 பேரும் ஒன்றானா 3 பேரும் ஒன்று தான். அவங்களோட சிந்தனைகள் ஒன்று, செயல்கள் ஒன்று, வல்லமை ஒன்று, எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. அப்போது தேவனை நாம் என்ன செய்கிறோம்? முதலாவதாக சந்தேகப்படுகிறோம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம். ஆன்மீக வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோற்று போகிறதற்கு முதல் காரணம் தேவன் மேலே சந்தேகம் கொள்கிற காரியம். வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் நீங்க உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும். ஆமென். இந்த 2 காரியம் நம்மகிட்ட இருக்குதாங்க. தேவன் ஒருத்தர் உண்டு. அடுத்த வார்த்தை என்னங்க? அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு. சந்தேகமா இருக்கா? எப்படி இருக்கீங்க நீங்க? இதில் இந்த வசனத்தில் சந்தேகப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்காது. ஆமாம் ஆமாம். நம்ம இதில் தான் நமக்கு ரொம்ப குழப்பம். அவர் உண்டுங்கிறது நம்புகிறோம். ஏசுனார் உண்டு, ஆமாங்க உண்டு. அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். இதை நம்புகிறோமா? நம்புகிறோமா? ஆமாம். நம்புறேன்னா எப்படி இருக்கணும்? விசுவாசமா நம்பி இருக்கிறோமான்னு கேட்குறேன். அவர் பலன் அளிக்கிறாங்கிறத ஒத்துக்கிறோமா? அவர் பலன் அளிக்கிறான்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணுங்க? மாற்றங்கள் இருக்கணுமே. இருக்குதா? நம்ம நம்பிக்கை யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆமே, புரியுதுங்களாங்க? ஏசுனார் நல்ல, ஆமாம் நல்லவருங்க, அது உங்களுக்கு செய்வாரா? இன்னும் நம்ம நம்பல. விசுவாசியில் நடக்கும் அடையாளங்களா? அவனை ஏதோண்டை தொட்டாலும் உங்களை சேதப்படுத்தாது. ரைட், ஓகே. நல்லா படிக்கிறீங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். ஓகே, எத்தனை பேர் செஞ்சு பார்த்துருக்கோம்? பலன் அளிக்கிறார் என்று. என்னங்க ஏன் விசுவாசிக்கல? இப்போ உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டீங்க? தோத்துட்டீங்க. ஆமே ஐயா, நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணி மேலே அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆமே, மேலே போக வேண்டிய ஆளு தான் அவங்கெல்லாம். ரொம்ப சிக்காகி, ரொம்ப கொடுமையாகி, கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் ஐயோ இவங்க இருக்கிறது ஒன்று தாங்க, இறத்துட்டா நல்லதுங்கிறப்ப கரெக்டாக அந்த நேரத்தில் அவர் போவார். இப்போ ஜெபம் பண்ணார், நீட்டாக அனுப்பிச்சி வச்சுருந்தார். உண்மையிலே நல்லதான காரியம். அவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. நான் சொன்னேன், உங்களுக்கு ஆண்டவர் சில கிருபையில் வச்சுருக்கிறாங்க. என்னென்ன ஆமாம் சொல்கிறது புரியுதுலாங்க? ஏன் நீங்கள் அந்த ஜெபம் பண்ணல? அவர் ஜெபம் பண்ணுற, ஏன் நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களிடத்துல என்ன இல்லை? ஆண்டவர் உண்டு என்று நம்புறீங்க, அவர் பழிநடிக்கிறார் என்பதை நீங்கள் நம்பவில்லை. அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் தோற்று போயிருக்கீர்கள், வெற்றி இல்லை. முதலே விழுந்துட்டோமேங்க. அப்புறம் எப்படி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில் பயங்கரமாக இருக்கிறேன்னு எப்படி காட்டிக்கிறோம்? நான் ஆரோக்கியமாக இருக்கிறேங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவோம்? ஏதாவது நான் பண்ணி செஞ்சுக்கலாம். நம்ம அரைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம், அழகாக இருக்கிற மாதிரி காட்டுறதுனால அழகாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சரியாக இருக்கிறேன்னு சொன்னால் என்ன இருக்கணுங்க? மாற்றம் இருக்கணும். ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணீர்களானால் அநேகர் இன்றைக்கு சபை நிரம்பி இருக்குமே. ஆமென். ஏன் கையை வைக்கல? அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கேயோ பேக் ஸ்லைடிங் ஆயிருக்கு. ஆமென். மாறுங்க. நம்ம ஏதோ ஓடிட்டு இருக்க நாணயத்தில் ஏதோ ஒரு செல்லுபடியாக இருந்தால் நம்ம செல்லுபடியாக மாட்டோம். இப்போ ஆண்டவர் வந்து கேட்கும்போது என்ன நம்புறியா? ஆமாம் நீ இருக்கீங்க, நம்புறேன். ஏன் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய், பாருங்க, அவர் சொன்னதை செய்கிறவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவனுக்கு முன்னாடி யாராவது ஆபிரகாமால கூப்பிட்டு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களா? ஆமென். யாராவது ஆபிரகாமுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்காங்களா? இல்லை. நோவா காலத்தில் நடந்திருக்கு. அது நோவா காலத்தில் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாம், நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக என்று யாருக்காவது சொல்லியிருக்காங்க? இல்லை.
ஆனால் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது யாரையுமே தெரியாது அவனுக்கு. ஆனால் அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பித்தான், விசுவாசிக்க ஆரம்பித்தான், செயல்பட ஆரம்பித்தான், எல்லாத்தையும் பொட்டி பொடிக்க எடுத்துட்டு எந்திரிச்சு ஆரம்பிச்சிட்டான். ஆமென். அவனுக்கு தெரியாது, ஆனால் போனான், அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். இன்னைக்கு ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பனாக இருக்கிறான், ரோல் மாடலா இருக்கிறான். அவனுடைய பெயர் இன்று வரையிலும் சொல்லப்படுவதற்கான காரணம் அவனுடைய கீழ்ப்படுதல், அவனுடைய வெற்றியுள்ள வாழ்க்கை. ஆமென். ஆனால் நமக்கு ஆபிரகாமிலேருந்து ஆதாமிலேருந்து இயேசுலேருந்து 2000 இவ்வளோ புஸ்தகத்தையும் கொடுத்து நம்ம கையில் வச்சிருந்தாலும் நாம் நம்ப மாட்டேங்கிறோம். அப்படிதானுங்களா? ஆமே. நீங்கள் ஆமேன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரலன்னு சொன்னால் உண்மையிலே நம்ம தோற்று போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் தோல்வி இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. பரலோக ராஜ்யம் நமக்கு போய் சேராது. நான் ஜெயம் கொள்கிறவன் என்ன செய்வாங்க? எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஜெயம் இல்லாமல் போயிருமே, நம்ம சும்மா இருக்கிறோம். சரி, ரைட்டு, வாசிக்கலாம். அடுத்த 2வது காரியம் பயம். வாசிக்க மத்தேயு எழுதின புஸ்தகம் 25வது அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் நான் பயந்து போய் நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்று சொன்னார். ஒரு தாளந்தை கொடுத்தாச்சு, அந்த தாளந்தை என்ன பண்ணிட்டாங்க? ஏன் ஏன் பயந்தான்? இவர் வைக்காத இடத்துல, ஆமாம், வைக்காத இடத்துல தேடுறாரு, விதைக்காத இடத்துல. எங்கே இஸ்ரவேலில் விதைச்சாரு, இன்னைக்கு எங்கே இருக்கிறாருங்க? நம்ம ஊரில் அறுத்துக்கிட்டு இருக்கிறாரு விசுவாசிகளை. ஆமென். ஆனால் இவருக்கு தெரியல. அப்போ இவன் என்ன சொல்கிறான்? பயம் வந்துருச்சு. இவர் எதையாவது ஒன்று ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, வந்தால் திரும்பி கொடுத்துரும், புதைச்சி வச்சுட்டான். இன்றைக்கி நமக்கும் பயம் அப்படி தான் இருக்கிறது. நம்ம கையை வச்சு ஜெபம் பண்ணி பிசாசு போகலைன்னா, நோய் போகலைன்னா, ஏதாவது அப்படி இந்த ஒரு பயம் நம்மள்கிட்ட இருக்குது இல்லைங்களா? ஆமாம், அந்த வார்த்தைக்கும் இதுக்கு என்ன செய்யுதுங்க? நமக்கு ஒரு தொடர்பு இருக்குதா? யோனா பார்த்தீங்களா, போய் ஆண்டவர் சொன்னார், நினிவே பட்டம் கவிழ்க்க போடுன்னு சொன்னா அவன் உளுந்து அடித்து தரிசி போடி போயிட்டான். அவன் காரணம் சொல்கிறான், ஆண்டவரே நீ ரொம்ப மனதுருக்கம் உள்ளவர், நீ சொன்ன மாதிரி செய்ய மாட்டேன், கொஞ்சம் மாறிட்டாங்கன்னா இறக்கம் வந்துடும், அதனால தான் நான் முன்னாடியே போக மாட்டேன்னு சொன்னாங்களாம். ஆண்டவர் நான் சொன்னேன்னு சொல்ல, நீ போக வேண்டியதானே அவருக்கு. ஆமாம், நீ சொல்லதை செய்ய வேண்டியது, அவ்வளோதான் போயிருக்கு. நம்மளாம் போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாதுங்க? ஆமாம், ஆண்டவர்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுறது, ஆலோசனை கொடுக்குறது. ஆண்டவரை நீங்கள் எப்படி செய்யுங்க, நம்ம வீட்டு பண்ணக்கார மாதிரி போயிட்டு வாங்க ஆண்டவரே, நீங்கள் நாளைக்கு வாங்க இதை செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் உட்காருங்க ஆண்ட. இந்த கதையே வேணாம். அவர் பரலோகத்தின் தேவன், அவர் சொன்னார்னா ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் என்ன சொன்னால் செய்ய வேண்டியதான். தாளந்தை கொடுத்த வச்சார பொழைச்சிக்கடனா பொழைச்சிக்க வேண்டியதான். அதை கொண்டு புதைச்சி வைக்கிற வேலை இருக்கக்கூடாது. பயமாக இருக்குது, இது எதாவது நாளைக்கு வரும்போது நஷ்டம் மாற்றினா, நஷ்டம் இருந்தால் அவர் பொறுப்பு, லாபம் வந்தாலும் அவர் பொறுப்பு. நீ ஏன் கவலைப்பட்டு இருக்காத? ஒன்று நஷ்டம் வந்து லாபம் வந்து திரும்பி அதே காசை கேட்பேன்னு சொன்னாரா? இல்லை, உன்ட்ட கொடுத்த காசை என்ன பண்ண? இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அது 2 மடங்கு வச்சுருந்தான். கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன்னு ஒருத்தங்க மாற்றி விட்டுட்டாரு. அப்போ நம்முடைய காரியங்களை கொடுத்த தாளந்துகளை, ஒரு விசுவாசிகளுக்கு கொடுத்த குறைச்ச தாளம் தானேங்க அது. ஒரு பெரிய காரியம். வியாதேசம் மேலே கையை வச்சா ஜெபம் பண்ணால் சுகமாகுது. ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? அந்த தாளந்தை ஏன் புதைச்சி வைக்கணும்? நீங்கள் புதைத்து வைத்தால் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கே கொண்டு போய் வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் சொல்லலை, நான் சொல்ல மாட்டேன். அதான் நான் சொல்ல மாட்டேங்கிறேனே, நான் சொல்ல மாட்டேன் அதை. ஆனால் வேதம் அப்படித்தான் சொல்லுது. சரி, சோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். அந்த தோல்வி பயம்தான் நம்மளை நிறைய காரியங்களை கீழே தள்ளிடும். வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், என்ன சொன்னார்? பயமுள்ள ஆவியை நமக்கு என்ன செய்யலைங்க? யாரை பார்த்தா நீ கவலைப்படாம, எதை நடந்தாலும் நமக்கு என்ன இருக்குங்க? உங்களுடைய தலைகளுடைய முடியெல்லாம் அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு ஆண்டவர் அப்பா என்னை அப்படியே பாதுகாக்கிறாரு அப்படி ஏன் இருக்கிறாரு இல்லையாங்க? அப்புறம் எதுக்கு பயம் நமக்கு வருது? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறோம்? நம்ம நினைக்கிறோம் பயம் வந்துடுது. பா ஏதோ சோதனை வந்துச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் உள்ளே வராது. அப்போ உள்ளே வருதுன்னா என்னை ஏதோ பலப்படுத்த வைக்கிறாருன்னு அர்த்தம். ஆமாம், எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, சொல்கிறது புரியுதுங்களாங்க? எனக்கு நான் என்ன செய்ய சொல்கிறான்னு அர்த்தம் புரியுதா? எனக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. அந்த பிரச்சனையை நான் தாண்டும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன்?
ஜெயிச்சிட்டேங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குன்னா என்ன வரப்போகுதுங்க? வரப்போகுது. இதை விட பெருசு வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் இனிமே? ஆமாம், ஆபிரகாமுக்கு முதல்ல சின்னதாக தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் பெருசு பெருசாக வந்ததுக்கப்புறம் தான் பையனே கொண்டு போய் என்ன செய்கிறாருங்க? ஆமேன். எடுத்தோடனே பையனை கொள்ள சொல்லலை. ஆமேன் ஆமேன். எதாக இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? ஆமாம், கற்றுக்கொள்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஆமேன். எதுக்குமே பயப்பட. அடுத்து என்னன்னு யோசிச்சோம்னா நமக்கு என்ன பண்ணுங்க? ஆமேன். ஒரு சாட்சி கூட சொல்கிறேன். காலம்புற ஆராதனைக்கு வந்து பார்த்தா அந்த ட்ரிப்பர் இருக்குது, ஒரு நம்ம பிரதர் எல்லாமே சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டாங்க. அதுக்கு ஆளெல்லாம் வந்து போட்டு பார்த்தாங்க. காலம்புறான் டப்புன்னு ட்ரிப் ஆயிடுச்சு, எடுக்கலை. எப்போ 8 மணிக்கு எடுக்கலை. என்ன பண்ணுறது ஒன்றும் யோசனை இல்லை. எந்த ப்ளக் எடுக்கிற எதோ பண்ணுறது இல்லை, எல்லாமே ஒரு இதுக்குள்ளே தான் இருக்குது. ஒன்றும் யோசிக்கலை. ஏற்கனவே நம்ம ஆண்டவர் கிருபையாக ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன், நீட்டமாக ஒன்று கொண்டு போட்டு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டேன். ஆனால் என்னாச்சுன்னா அவர் செஞ்ச காரியத்தை கீழே விட்டுட்டாங்க. கீழே மட்டும் தான் போட்டாங்க, மேலே விட்டுட்டாங்க. அதனால அதுலேருந்து நமக்கு என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு? புரியுதுங்களா? பவர் வந்துருச்சு இன்னைக்கு. அவருக்கு தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. அப்போ எனக்கு பிரச்சனை வந்தோன்னே நான் என்ன பார்க்கல, கீபோர்டு போடலை, அதெல்லாம் முட்டாச்சுங்க, போதுங்க, இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப கடுப்பில் நினைக்கல. இல்லை, அடுத்த இடத்துக்கு போகணும். பிசாசை நான் தோக்கடிக்கணும். அந்த இடத்துல எடுத்து நீட்டாக எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ என்னைக்குமே தோல்வி என்பதை பிசாசானவன் கொண்டு வருகிறான். அதை ஜெயிக்கிறது தான் நம்ம முதல்ல கற்றுக்கொண்டு வேண்டும். ஆமென். ஆண்டவர் அதான் சொன்னார், உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்க. பயந்துட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பலமும் அன்பும் தெளிந்த புத்தி இல்லைன்னா இதை மாட்டிருக்க முடியாது. எனக்கு அந்த யோசனையே வந்திருக்காது. அப்போ ஒரு தெளிந்த புத்தி இருக்கணும். பிரச்சனை வச்சுன்னா தெளிந்த புத்தி உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணணும்? ஆண்டவரை சொல்லுங்கள் அடியேன்னு கேட்கிறேன். அந்த இடத்துக்கு போயிடணும். ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு 2வது காரியம், பயம் நமக்குள்ளே இருக்கிறதுனால அது நம்மளை என்ன பண்ண, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விடாது, தோல்விக்குள்ளாக கொண்டு வரும். 1வது காரியங்கள் சந்தேகம், 2வது நமக்கு என்ன உண்டாதுங்க? பயம் உண்டாகிறது. 3வது ஒரு காரியம் கவலை. வாசிக்கலாம், மத்திய எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது. அர்த்தம் இல்லாத கவலை. கவலைங்கிறதுல அர்த்தமற்ற கவலை. வாசிங்க. முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டுனா இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே போவான். அப்போ ஒரு வசனம் எனக்குள்ள வரும் பொழுது, நிறைய நெருக்கங்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க? முளைக்க முடியலையேன்னு சொல்லி என்ன பண்றாங்க? அவங்களுக்குள்ளார என்ன உண்டாதுங்க? கவலை வர ஆரம்பிச்சிருச்சு, கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன், நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை கேட்டு கவலை, நிறைய கவலை இருக்குது. நாளைய பற்றின கவலை இருக்குது. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், 2 நாள் கழிச்சு என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத அதனது நாட்கள் அதன் பாடுகள் போதும். நம்ம ஏன் அதெல்லாம் பற்றி கவலை பண்ணோம்? ரொம்ப காலத்துக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்காங்க? கவலைப்படும். அர்த்தம் இல்லாத யோசனைகள், கவலைகள்லாம் நமக்கு நிறையா இருக்குது, நிறைய சொல்லலாம். சரி விடுங்க. அதுக்கப்புறம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்றார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும். நம்ம எப்பொழுதுமே நம்முடைய பிரச்சனை என்ன பண்றாங்க? வேண்டுதல் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஆமே, எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் இதை செய்யுங்க, ஆண்டவர் அதை செய்யுங்க, ஆண்டவர் இதை பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது? ஜபத்தினாலும். அப்ப ஜபம்னா என்ன? கர்த்தர்கிட்ட பேசணும். யார் பேசணும்? யாருங்க? அவர் பேசுகிற நம்ம கேட்கணும். என்ன கேட்டிருக்கோம்? நம்முடைய ப்ரேயர் எப்படி இருக்குது? ஒன்மே மட்டும்தான் இருக்குது. நம்ம தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அவர் குறுக்க பேசினா கூட என்ன பண்ணுங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, நான் சொல்லி முடிச்சிடறேன் இல்லையா? ஆமாம், டங்கு ஸ்லிப் ஆகிடக்கூடாது. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் அதை செய்யும், இதை செய்யும், இது பக்கம் மற்றதெல்லாம் பற்றி சொல்லலை. நம்ம வீட்டுக்காரர் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு டெய்லி இருக்குது நிறையா பிரச்சனை. இன்றைக்கி ஒரு 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 10 பக்கம் கொண்டு போய் சொல்லுவோம், நாளைக்கு ஒரு 10 பக்கம் சொல்லுவோம், நாளைக்கு ஒரு 10. அது இருந்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏதாவது ஒன்று நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுங்க, கொஞ்சம் இருப்பா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுப்பா, நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டோம், அவ்வளோட வந்துடுறோம். ஆமே, நீங்கள் முதல்ல ஆண்டோடைய சத்தத்தை கேளுங்க. நீங்கள் ஜபத்தில் ஒரு கவலை இருக்குதுன்னா உட்காந்து பேசும்போது ஆண்டவர் பேச மாட்டாரா? பேசுவார். அதனால தான் சொல்லியிருக்க 91 சங்கீதம் 15ஆம் வசனம் சத்த முன்னாடி வாசித்தோம், உங்களுக்கு தெரியும். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். சொன்னவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் அல்ல. அப்போ ஆண்டவர் என்னோடு பேசுவேன் அப்படின்னு சொன்னார்னா பேசுவாரா பேச மாட்டாரா? ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்?
ஏங்க கேட்க மாட்டேங்கிறோம்? எனக்கு நிறைய கவலை. ஐயோ, நான் இப்போ உனக்கிட்டலாம் பேசிட்டு கால தாமதம் பண்ணிவிடும். எனக்கு அந்த வேலையெல்லாம் இருக்குது, இந்த வேலையெல்லாம் இருக்குது. மார்த்தாள் மாதிரி என்ன பண்ணுறாங்க, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்குமே தவிர உட்காந்து ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்கறதுக்கு நம்மளால் முடியல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. அதுதான் உண்மை. நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் ஆண்டவருக்குன்னு ஒரு நேரம் கொடுக்கணும். நேரம் கொடுத்தா அவனுங்க. நம்ம ஆண்டவருக்கு ஒரு நாள் நேரம் கொடுத்ததே கிடையாது. நம்ம பேசுகிறதுக்கு நேரம் கொடுத்ததே கிடையாது. ஏன்னு கேட்டால், நம்ம பேசுகிறதுக்கு எனக்கு நேரமே இல்லை ஆண்டவரை. பேசுகிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முற்றிலுமாக தோற்று விட்டோம் என்று அர்த்தம். ஆமாம், பிரயோஜனம்னா ஓடிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அது நாம் மகிமைப்படுவதாக. 4வது காரியம் வெறுப்பு. வாசிக்கலாமா? லூக்கா எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 54வது வசனம். ம் 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 வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி இவர்கள் அழிக்கும்படி. இப்போ பாருங்க, அவர் என்ன கேட்குறாங்க, ஊருக்குள்ள இயேசுநாதரை விடலை. அப்போ இவனுக்கு கூட வந்த சீசன் கேட்குறான், வெறுப்பாயிடுச்சு அவனுக்கு. இயேசுநாதரே வந்திருக்கிறாரு, ஊருக்காரன் விட மாட்டேங்கிறானே. இவனுக்கு இயேசுநாதர் தெரியும், அவனுக்கு இயேசுநாதர் என்ன பண்ணுறான், யூதர், அவன் விட மாட்டேங்கிறான். இவர் கிறிஸ்தவராக மாத்துறாரான்னு சொல்லி விட மாட்டேங்கிறான். இப்போ என்ன பண்ணுறாரு, வெறுப்பாயிருச்சு. இவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஆண்டவர் நான் அக்கினி இறக்கி, நான் அக்கினி வச்சு அழிச்சிடவா? ஆண்டவர் கூப்பிட்டு, உன்கிட்ட என்ன ஆவி இருக்கு முதல்ல பேசு. நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர் என்று அறியீர்களா? அப்போ ஆவி வேற ஆவி இருக்குன்னு அர்த்தம். முதல்ல வெறுப்பு வந்துடுது நமக்குள்ளார. நிறையா காரியங்களில் வெறுப்பு, மனிதனிடத்தில் நிறையா வெறுப்பு வருது. இவன் இதை செஞ்சுட்டான், அதை செஞ்சுட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி ரொம்ப வெறுப்பு அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். விடுங்க முதல்ல, அதெல்லாம் மாறக்கூடிய காரியங்கள். அந்த வெறுப்பினாலே அநேக காரியங்களை நாம் தவற விட்டு கொண்டு இருக்கிறோம். பிடிக்கலங்கிறது, நமக்கு பிடிக்கலங்கிறதுக்கானலாம் ஒரு அர்த்தம் இருக்கா? அம்மே, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு வந்துட வேண்டியது. அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அது மேலே ஏன் நம்ம அதுக்குள்ளேயே நின்றுட்டு இருக்கிறோம்? அப்போ எனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிசாசானவன் என்னை எப்படியாவது வெறுப்புணர்வை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். அதனால என் ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனம். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்காங்க, இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும். இப்போ எல்லாரும் இயேசுன்னு சொல்றீங்களா, இயேசு தேவன் தான் சொல்றீங்களா? அப்போ நீங்கள் யாரால பிறந்திருக்கிறீங்க? ஆமாம், இயேசுவால பிறந்திருக்கிறேன். அப்போ இயேசுவான கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் இயேசுனால பிறந்திருக்கீங்க. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும். அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாரும் அன்பு கூறுகிறோமா? அன்பு கூறுகிறோம், எல்லார்ட்டையும் அன்பு கூறுகிறோம். ஆமாம், ஏன்னா ஆண்டவர் இயேசுநாதர்கிட்ட நம்ம அன்பு எல்லாருமே கூறுகிறோம். எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்ட இடத்துல வாசிங்க, திரும்ப என்ன பண்ணுங்க, அவனும் பிறப்பிக்கப்பட்டவனத்திலும். அப்ப யார்கிட்ட அன்பு கூறணுமா? அவரால் பிறப்பிக்கப்பட்ட யாரு? எல்லாருமே தான். அப்ப அன்பு கூறுகிறோமா? ஏன் விருப்படைகிறோம்? இயேசுநாதர் மேட்ட அன்பு கூறுறோம். இயேசுநாதர் நம்புறோம்னு சொன்னா நான் அவரால் பிறந்திருக்கிறேன். அப்ப அவர்கிட்ட அன்பு கூறுகிறேன். அப்ப அவரால் பிறப்பிக்கப்பட்டது ஏன் அன்பு கூறல? புரியுதா இல்லையாங்க? நான் எங்கள் அண்ணனை நேசிக்கிறேன், என் தங்கச்சியை நேசிக்கிறேன், என் தம்பியை நேசிக்கிறேன். ஏன் அவங்கள நேசிக்க மாட்டேங்கிறேன்? எங்கள் அப்பாட்ட பிறக்கலை, ஆனால் அவங்கள எங்கள் அப்பாட்ட பிறந்தா நான் ஏன் விரோதிக்கிறேன்? புரியுதா நான் சொல்றது? புரியுதாங்க? எல்லாரும் புரியுதா புரியலையா? திரும்ப இந்த வசனத்தை வாசிங்க. யாரெல்லாம் இயேசுவை கிறிஸ்து என்று சொன்னால் மீட்பர் என்று விசுவாசிக்கிற யாவரும் தேவனாலே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அன்பு கூறுகிறீர்கள். இல்லம்மா, அதே வசனத்தை வாசிங்க. எவனும் அவராலே பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் அன்பு கூறுகிறவன், பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அன்பு கூறுகிறான், அதான் திரும்ப திரும்ப வார்த்தை மாறுதான்னு பார்த்தேன். அன்பு கூறுகிறான்.
அப்ப யாரெல்லாம் இயேசுநாதர் உருவாக்கி வச்சிருக்காரோ எல்லாருடைய சகோதரத்திலும் அன்பு கூறுகிறாங்கிறாங்க. அப்ப நான் அன்பு கூறவில்லை என்று சொன்னால் என்கிட்ட என்ன இருக்குங்க? வெறுப்பு இருக்கிறது. ஆமே, நம்ம தண்ணி அடிச்சவங்க நமக்கு என்ன வருதுங்க? வெறுப்பு வருது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூறணும்னு சொல்லிடுங்க. அது ஒரு வியாதி இல்லையா? அப்படிதான் இப்ப நீங்க சொல்றாங்க. குடிங்கிறது ஒரு வியாதியா மாத்தி இருக்கிறாங்க. அந்த வியாதிக்காக நம்ம என்ன பண்ணுங்க? வேதனையா இருக்குதா, ஜெபம் பண்ணுங்க. நீங்க வெறுப்படைகிறீங்க, ஆண்டவரே அவனை ஆசீர்வதிங்க, மாத்துங்க ஆண்டவரே. அப்ப அன்பு கூற வேண்டும் என்று சொல்லியிருக்காங்களே, நான் ஏன் அன்பு கூறல? அப்ப அன்பு கூறலை என்று சொன்னா எனக்குள்ள வெறுப்புணர்வு இருக்கு. என்னுடைய வெறுப்புணர்வு எனக்கு இருக்கிறபடினாலே நான் என்ன செய்யலங்க? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தோற்று போய் கொண்டிருக்கிறேன். வெற்றி பெற முடியல, நான் எல்லாரையும் நேசிக்க முடியல. அப்படித்தானே? அன்பு சகலத்தையும் மூடும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், இருமாப்பாயிராது, பெருமை பாராட்டாது, தீங்கு செய்யாது. ஆமா, இதெல்லாம் செய்யாது செய்யாது செய்யாதுன்னு போட்டிருக்கு, படிச்சிருக்கிறோம், ஆனால் செய்கிறோம். ஆமே, படிக்கிறது ஒன்று, வேற. சரி, 5வது காரியம் மனசோர்வு. என்னாகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 33வது வசனம். ராட்சச பிறவிகளான ராட்சசரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். 2 பேர் போகிறாங்க, 12 பேர் போனாங்க. 2 பேரில் பார்த்தீங்கன்னா யோசுவாவும் காலேப்பும் சொல்கிறாங்க, வேற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் 10 பேர் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் பார்த்து வந்த தேசம் நல்ல தேசம்தான், ஆனால் அங்கே ராட்சசர் இருக்கிறாங்க, நாங்களாம் எப்படி இருக்கிறோங்க? வெட்டு கிளிகளை போல இருக்கிறோம் என்று சொல்லி சோர்வடைந்து விட்டார்கள். ஆமே, நமக்கு முன்பதாக மலையை போல வருகிறதெல்லாம் எப்படிங்க? ஆமாம். ஆனால் மலையை பார்த்தா இப்போ என்ன பண்ணிடுறோம் நம்ம? என்ன பண்ணிடுறாங்க? நமக்கு மன சோர்வு. அப்பா, இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் எப்படி தாண்ட போகிறேன்? நீ ஏன்ப்பா தாண்டுற? உனக்கு முன்னாடி இருக்கிற செங்கடை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? ஆண்டு ரொம்ப கவலைப்பட்டு மோசம் என்ன பண்ணுறாருங்க? குடுன்னு ஓடி போய் ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவரே செங்கடல் பக்கம் இருக்குது, அந்த பக்கம் பார்வோன்னு எல்லாம் வந்துட்டாங்க, அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? கல்லறை இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன ஆண்டவரேனார்? அவர்கிட்ட என்னகிட்ட ஏன்டா கேட்குற? அப்படியா போட்டிருக்கு பாருங்க. பாருங்க, அது என்ன போட்டிருக்கு பாருங்க. மோசையிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு? இருக்கா? பைபிள் இருக்கா இல்லையா? இந்த பகுதியில் இருக்குன்னு தேடிட்டீங்களா? ஆதியாமத்தில் தேடுறீங்களா, யாத்திராமத்தில் தேடுறீங்களா? யாத்திராமத்தில் தேடுங்க. வாசிங்க. உன் கோலை ஓங்கி நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுங்கிறாரு. முன்னாடி இருக்கிறத பற்றி நீ கவலைப்படாதப்பா, அது என்ன பண்ண? பிளந்து விடு. ஐடியா சொல்லி கொடுக்குறாரு அவரு. போட்டு ஒரே அடி அடித்து பிளந்து இருப்பாங்கிறாரு. போய் தொட்டா எல்லாம் என்ன பண்ணுச்சுங்க? ஆமாம், பிளந்து போயிடுச்சு. ஆமே, முன்னாடி பார்த்தா எரிகோ கோட்டை வருது, என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியலையே, ஒரு அடி சுற்றி வா. சுற்றி வந்துட்டாங்க. 2வது முறை வா, 2வது முறை சுற்றி வந்தாங்க. 3வது முறை சுற்றி வந்தாங்க. 7 நாள் 7வது முறை, 7வது நாள் 7 முறை சுற்றுப்பா. எல்லாம் கடந்து கத்துங்கிறான், ஓன்னு கத்துனான், இடிஞ்சு பொத்துன்னு விழுந்துச்சு. முன்னாடி ஒன்றும் நிற்காது. நமக்கு முன்னாடி எது வந்தாலும் சரி, யோர்தானுடைய பெருவெள்ளங்கள் வந்தது, என்ன பண்ணலான்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், என்ன பண்ணலாம் ஆண்டவரே? யார்? இந்த ஆசாரி, சுமக்கிற ஆசாரி. இந்த வசனத்தை யார் சுமக்கிறானோ அந்த ஆசாரியுடைய கால் படும் பொழுது யோர்தான் பிளந்து போனது. அல்லேலூயா. அப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற பெரிய பிரச்சனையை பார்த்து நீங்கள் மனசோர்வு அடைந்து விடாதீர்கள். அதை காட்டிலும் மிக பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கோலியாத் பெரியவன் தான், ஆனாலும் அவனை காட்டிலும் பெரியவர் தாவீதோடு கூட இருந்தார். ஆமென். நமக்கு முன்னாடி இருக்கிறத பற்றி எதையும் கவலை. மலை போல வருகிறது ஆண்டவர், நீர் விசுவாசம் உள்ளாகி இந்த மலையை பார்த்து அப்புறம் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா. இதெல்லாம் கேட்க அழகா இருக்கு, செய்யறோமா? மௌனம் செய்யலன்னு அர்த்தமா? சரி, எல்லாம் மாறிக்கிங்க. அதுக்கு தான் நான் சொல்லக்கூடிய காரியங்கள். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வி பெறக்கூடாது. ஏன்னு சொன்னா
நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு தோத்து போய் நிற்கக்கூடாது. அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் ஜெயிக்கிறவனா இருந்திருக்கணும். அதை தான் நம்முடைய வாழ்க்கை. ஒரு நாளும் நம்மளை தோல்விக்கான பிள்ளைகளாக ஆண்டவர் வைக்கவில்லை. வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ தான் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அடுத்து ஒன்று பார்க்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். இல்லை பிலிப்பியர் வாசிக்கிறீங்க. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இன்னொரு அடி சொல்லுமா, நல்லா சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹலோ, நல்லா அப்படி கை வச்சு சொல்லுங்க. என்ன பலப்படுத்து. நீங்க அங்க கை காட்டாதீங்க. என்னை பலப்படுத்தல, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். இந்த வசனத்தை விடாதீங்க. என்ன பலப்படுத்துவார், எதை வேணாலும் செய்வேயா. ஆண்டவர் எனக்கு அனுமதிக்காத ஒன்றும் வராது. வந்துச்சா எல்லாத்தையும் நான் போட்டு பார்த்துக்குவேன். ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். இந்த காரியம்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி கொண்டு வருகிறதா இருக்கிறது. அடுத்த ஒரு காரியம் தவறான சிந்தனைகள். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஆண்டவர்கிட்ட போனால் துன்பம் வந்துடும். ரொம்ப ஆண்டவர்கிட்ட எல்லாம் போயிடாதீங்க. சரி, தவறான சிந்தனைகள் நிறையா கொண்டு வராங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரியாதவங்களுக்கெல்லாம் பைபிள் எங்கே போகிறீங்க, நாங்கள் இப்போ தான் பைபிள் இதுக்கு என்ன சொல்கிறதுங்க சபைக்கு போயிட்டு இருக்கிறோம். ஒன்றா போடுறோம். அப்படியா, காயினுக்கு பொண்ணு எங்கே எடுத்தான்னு தெரியுமா? இவர் என்னமோ எல்லாம் பிடிஹெச் எம்டிஹெச் எல்லாம் படித்து வந்த மாதிரி இவன் கேட்பான். என்ன கேட்குறான்? காயினுக்கு பொண்ணு. இப்போ அதுதான் நம்ம அவசியமா? முதல்ல நீ ரட்சிக்கப்பட்டியா? அதை முதல்ல 2வது வார்த்தை அவனுக்கு எவன் கேட்குறான்னு அவன்கிட்ட கேட்டுறணும். நீ முதல்ல ரட்சிக்கப்பட்டியா, பரிசுத்தாவை பெற்று இருக்கிறியா, பரலோகம் போவியான்னு இந்த வார்த்தையை கேட்கணும் அவன்கிட்ட. ஆமே, நான் காயினுக்கு பொண்ணு எங்கே எடுத்த இல்லைங்களா? பிள்ளையாமட்ட பேசின கழுதை என்ன மொழி பேசிச்சு? ஆமே, இந்த குருட்டுத்தனமான கேள்விக்காரன் பதிலே சொல்லக்கூடாது. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. அருமையான அந்த சுகி சிவம் ஒரு முறை ஒரு பேச்சில் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் யாருன்னு தெரியுமா? சொல்லின் செல்வன். சரி பாருங்கள், இதெல்லாம் பார்த்து என்ன தெரியும். அவர் சொன்னார் ஒரு முறை, ஒரு மனுஷன் போய் கேட்டானா, ஒரு மனுஷன் பேசினானா, ஐயா குளம் தீப்பிடிச்சிக்கிச்சுன்னா மீனெல்லாம் எங்கே போகும்? எங்கே போங்க? குளம் தீப்பிடிச்சிக்கிச்சுன்னா மீனெல்லாம் எங்கே போகணும்னு ஒருத்தட்ட கேட்டானா. அவன் அதோட புத்திசாலி. அவன் சொன்னான் மரம் ஏறிடுண்டா அப்படின்னானா. ஆமே, அந்த மாதிரி ஆளுங்கிட்ட அந்த மாதிரி தான் பதில் சொல்லணும். எப்படிடா மரம் ஏறினா? நீ குளம் தீ பிடிக்கும் போது மரம் ஏறாதா? சொல்றது புரியுதா இல்லையாங்க? குளம் தீ பிடிக்குன்னு கேட்குறீல்ல, இப்போ மீன் மரம் ஏறிடும். அப்படி இப்படின்னு ஒரு வேடிக்கையான ஒரு வார்த்தையை சொன்னார். அதுபோல் பிழையாம் தீர்க்கதரிசிக்கிட்ட என்ன மொழி பேசுச்சுன்னா அது அவனுக்கு தெரிஞ்ச மொழி. உனக்கு எனக்கு தமிழ் தெரியும்ல, நம்மள்கிட்ட பைபிள் இருக்குல்ல, நம்ம தமிழ் பேசுவோம். ஏன் அதை பற்றி கவலைப்பட்டுருப்பானே? தேவையில்லாத பிரச்சனை, தவறான காரியங்களை கொண்டு போவாங்க. இயேசுநாதர் கடவுளா, யெகோவா கடவுளா? ஆமே, ஆமாம், யெகோவா கடவுளா? நீங்கள் யாரும் ஆலயத்துக்கு போனால் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணால் போதும். காணிக்கை சுத்தமாக கொடுக்க வேண்டாம். நீங்கள் அப்படியே வீட்டில் இருந்துருங்க, நீங்கள் அப்படியே பரலோகம் போயிடலாம். ஆண்டோடைய வேத வசனம் சொல்கிறது. ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். சகல பாவங்கள். எந்த சகல பாவம்? நான் நேற்று செஞ்சது, இன்னைக்கு செஞ்சது, இனிமேல் செய்ய போகிறது, அட்வான்ஸாக பண்ணுறது எல்லாத்தையும் யார் பண்ணிட்டாருங்க? அப்போ நான் எப்படி இருக்கலாம்? எப்படி வேணாலும் இருக்கலாம். ஹைப்பர் கிரேஸ். புரியுதுங்களா? இப்படி தவறான காரியங்கள் நிறையா வந்துட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் தெளிஞ்ச புத்தியாக இருக்கணும். எனக்கு வேதம்னு ஒன்று கையில் கொடுத்துருக்குறாங்க, இதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆமே, வாசிக்கலாம். மார்க் எழுதின 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று. இப்ப சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கிறோம். பிசாசு என்ன பண்றான்? கெடுத்துருவான்னு பயப்படுறாராம் போல போசன. ஆமே, ஏவாளை எப்படி கெடுத்ததோ அது மாதிரி நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, கெடுத்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் வருகிறது. எப்படிங்க? மார்க் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரை உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டிருக்கிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும்
கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். இந்த சடங்கு கற்பனைகள்லாம் அன்றைக்கி உபதேசமாக போயிடுச்சு. மனுஷன்லாம் கற்பனைகள் நிறையா வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா? ஆராதனையில் புது புது காரியங்கள்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, சடங்குகள்லாம் நிறையா வச்சுருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தூப்பம் காட்டுறது அதெல்லாம் இருக்குது. கல்லறையில் போய் தூப்பம் காட்டுறது, கல்லறையில் போய் ஜோம் பண்ணுறது இல்லைங்களா? மணியை வச்சு என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பைபிள் எங்கேயாவது இருக்குதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இடையில வந்த நிறையா சொருகல்கள். பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறது, குழந்தை ஞானஸ்நானம், ஆமே, அது பேப்டிசம் என்றாலே என்ன சொல்கிறாங்க, பேப்டிசோ அப்படின்னு சொன்னாலே முழுகுதல்னு அர்த்தம். திருமுழுக்குன்னு தானே சொல்கிறோம், திரு தெளிப்புன்னு சொல்கிறோமா? அப்புறம் திருமுழுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தெளிக்கிறது எதுக்கு? சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா? அது பேர் திருமுழுக்கு. முழுகி தான் ஆகணும். எப்போ முழுகணும்? அவனுக்கு எப்போ விவரம் தெரியுதோ அப்போ முழுகணும். ஏசு தான் நல்லவரை அவனுக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு முழுகினா போதும். அவனை சின்ன பிள்ளையில கொண்டு போய் போச்சு என்ன பண்ணிடுறாங்க, அது பேர் வைக்கிறது, பிரதிஷ்டை. அது நீ பேரை மாற்ற வச்சுக்கிட்டீங்கன்னா அதை நாங்கள் நம்ப முடியாது. வேதம் சொல்லுகிறது அது பிரதிஷ்டை. உன் பிள்ளை பிறந்துச்சுன்னா 8வது நாள் 21ஆவது நாள் சபைக்கு கொண்டு வந்து எப்பாது ஏன் புள்ள கடவுள் கொடுத்த பிள்ளைப்பாது அப்படின்னு ஆசாரி கையில் கொடுத்து அதை திரும்பி என்ன பண்ணுறாங்க, காணிக்கை கொடுத்து வாங்கி நான் கர்த்தருக்கு வளர்க்குறேன்னு சொல்லிட்டு போகிற பிரதிஷ்டை. அது ஞானஸ்தானம் அல்ல. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஏங்க பிள்ளைகளுக்கு ஏன் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க? வரலாறு இருக்கிறது தெரியல, அதனால நம்ம போட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அது நீங்கள் இந்த நேரம்லாம் சொன்னோம்னா எனக்கு நேரம் பத்தாது. ஏன் குழந்தை ஞானஸ்தானம் வந்ததுன்னு தெரியாது. ராண்டிசோன்னா தான் தெளிக்கிறதுன்னு அர்த்தம். பேப்டிசம் அப்படின்னு சொன்னால், பேப்டிசோ அப்படின்னு சொன்னால் முழுக்க வைக்கப்படுதல்னு அர்த்தம். அப்போ திடப்படுத்தல் எங்கேயா இருக்குதா? இல்லை. ஆனால் வேதத்தில் 12 வருடங்களுக்கு பிறகு யாரும் என்ன பண்ணாங்க, இயேசுநாதவை தன்னுடைய பாரம்பரியத்தின்படியாக என்ன பண்ணாங்க, ஆலயத்திற்கு போனார். நம்ம திடப்படுத்தல் வச்சுக்கோங்க. இல்லை, அது பார் மிட்ஸ்வா என்று சொல்லக்கூடியது. அப்போ பார் மிட்ஸ்வா என்று சொல்லக்கூடிய எபிரேய காரியங்கள் அந்த 12 வயசுக்கு மேலே செய்யணும்னா இந்த 5 ஆகமங்களை இவர்கள் கற்று தேறி இருக்கணும். ஆமே, அவங்களுக்கு பேர் தான் பார் மிட்ஸ்வா பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சால் கொடுப்பாங்க, ப்ரேயர் பண்ணுற சால் கொடுப்பாங்க. அப்போ தான் அவன் ஜெபிக்க முடியும். அப்போ தான் அவன் அங்கத்தினர் ஆகிறான். எதுக்கு? 12 வயதில் அங்கத்தினர் ஆக முடியும். அதுக்கு திடப்படுத்தல். 30 வயதுக்கு மேலே தான் அவன் பிரசங்கம் பண்ண முடியும். இயேசுநாதரும் 30 வயதுக்கு பின்பாக தான் பிரசங்கம் பண்ணினார். ஆமேன். ஆர்குமெண்ட் பண்ணார் 12 வயசில். ஆமேன். தர்க்கித்து கொண்டு இருந்தாரும் பார்த்துக்கோங்க. எப்படி வேத வசனத்தை அவர்கிட்ட போய் தர்க்கிக்க முடிஞ்சிச்சு? அவர் பார் மிட்ஸ்வா பண்ணாரு. அவர் எபிரேயர், அவர் யூதர் பாரம்பரியப்படி பார் மிட்ஸ்வா பண்ணவர். 5 அதிகாரத்தில் கற்று தேர்ந்தவர். அதனால தான் அவங்க போய் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? மந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. இது தெரிஞ்சானாது பிரயோஜனம் இருக்குது, பொழைச்சி போயிடலாம். அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியாதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண, மனுஷனுடைய கற்பனைகள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்த காரியங்களெல்லாம் இன்னைக்கு கொண்டு சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்கிறாங்க. நம்ம கல்யாணத்துக்கு நிறைய சடங்கெல்லாம் கிறிஸ்தவத்தில் நிறையா என்ன செய்யுதுங்க, ஆமாம் சடங்கெல்லாம் இருக்குது. நம்ம பார்த்தா நமக்கு தெரியும். கிறிஸ்தவங்களை கொண்டு போய் அடக்கம் தான் பண்ணுவாங்க இல்லையா? ஆமாம், நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, கொல்லி வைக்க போகிறாம்பாங்க. கேட்டிருக்கீங்களா இல்லையாங்க? வீட்டில் வாசலில் நெருப்பெரியலாம் காரணம் இருக்குது. வீட்டு வாசலில் நெருப்பெரிய வச்சுருப்பாங்க. இது எதுக்கியா சொன்னாங்க? காரணம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுங்க, நிறையா கொஞ்சம் படிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சடங்கெல்லாம் நம்ம முக்கியப்படுத்தி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டு தெரிகிறோம். ஆமே, நீங்கள் ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த 3 காரியம் நம்ம இருக்கணும். ஒன்று, தேவனுடைய வார்த்தையோடு இருங்கள், தேவனோடு கூட இருங்கள், தேவனுக்காக இருங்கள். இந்த 3 காரியங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சரியாக இருப்பீர்களானால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நாளும் நீங்கள் என்ன செய்யக்கூட மாட்டீங்க, தோற்று போகவே மாட்டீர்கள். ஆமே, அதனால தான் அந்த காரியம் 6 காரியம் அதையும் நான் சொல்லிடுறேன். 1 சந்தேகம், 2வது பயம், 3வது கவலை, 4வது வெறுப்பு, 5வது மனசோர்வு, 6வது தவறான சிந்தனைகள். இது நமக்குள்ளே வர 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 நம்ம தோற்று போய் கொண்டே இருக்கிறோம். 2வது காரியம் உலக வாழ்க்கையினுடைய வெற்றி. ஆமே, இது நமக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு காரியம். இது ரொம்ப குறிப்பிட்ட, அது இது கூட கொஞ்சம் விஸ்தாரமானது. ஆனால் உலக வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஷார்ட்டு. அதிலும் தேவனுடைய வார்த்தையின்படி தான் குடும்ப வாழ்க்கை, தேவனோடு கூடிய உறவின் வாழ்க்கை, தேவனுடைய உலக வாழ்க்கை நம்ம பார்க்குறோம். இதில் தோற்று போக பண்ணுகிற எதிர்மறையான செயல்களை பார்க்கும் பொழுது தவறான வாழ்க்கை முறைகள் நம்மகிட்ட இருக்குது. ஆமே, சில வாழ்க்கை முறைகள் தவறான வாழ்க்கை முறைகள், அதிகார பகர்வுகள்,
பொருளாசை, தேவையற்ற ஞாபக சக்தி, கவலையற்ற நிலை, இதெல்லாம் நம்முடைய உலக வாழ்க்கையை நமக்கு கெடுத்து போடக்கூடிய காரியங்கள். அதையும் கொஞ்சம் பார்த்துடலாம், கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துருவோம். முதல்ல இந்த தவறான வாழ்க்கை முறைகள் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 19:14 எடுத்து வாசிக்கும். நீதிமொழிகள் 19:14. சரி, வீடு ஆசையும் பிள்ளைகள் பெற்றோர்கள் வைக்கிற சுதந்திரம். இன்னொன்று என்ன சொல்லிருக்காங்க? புத்தியுள்ள மனைவியோ, அது புத்தி இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் கொடுத்த மனைவி என்னங்க? என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க ஐயா? சொல்லுங்க. பக்கத்தில் இருக்காங்க. சோறு வேணுமா நம்ம உங்களுக்கு சொல்லிடுங்க. இல்லைனாலும் கர்த்தரர்கள ஈவு. ஆமே, மனைவி நமக்கு யார் கொடுத்தாங்க? கடவுள் கொடுத்து. நீங்கள் தேடுறீங்களா அடுத்த பிரச்சனை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு மனைவியாக வந்துட்டாங்கனால கர்த்தர் கொடுத்தாரு. அதனால் என்ன சொல்கிறாங்க? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஏற்ற துணையை தான் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் கர்த்தர் கொடுக்குறேன், அது ஈவாக இருக்குது. ஆனால் அதில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்மன்னு சொன்னால், தவறான வாழ்க்கை முறைகள் அதை தேர்ந்தெடுக்கிறதுல நிறையா இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரியம் 3 சீன்னு சொல்லுவாங்க. என்னன்னு 3 சி ரொம்ப 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 நெருக்கி பார்ப்போம். 1 காஸ்ட், 2வது கேஷ், 3வது கலர். இந்த 3 தான் தேடி தேடி பார்த்துருக்கோம். இது கர்த்தர் ஒன்று கொடுக்குறாரே, இது நல்லதுன்னு வாங்கி வச்சுக்க மாட்டோம். ஆமென். இந்த 3 நம்ம தேடுறோம். தவறான காரியங்களை நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நான் எதை தேடி போகிறோனோ அது எனக்கு தப்பாக மாறிடுது. ஆமென். நான் புரியுதாங்க? காசு இருக்கிற பார்ட்டியாக நான் பார்க்கணுங்க, நல்ல கலராக இருக்கணும். ஆமென். இன்றைக்கி நமக்கு சொந்தக்கார பையன் ஒரு பையன் இருக்கிறான். அவன்கிட்ட ஒரு பொண்ணு பார்த்து, இதப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு சொன்னேன். அவன் சொன்னான், எனக்கு ஈக்குவலாக இருக்கணும், நான் இன்னும் கல்யாணம் பண்ண தான் உட்காந்துருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். உனக்கு எது நல்லது ஆண்டவர் ஒருத்தர் கொடுத்தாரா கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு என்ன பண்ண? கேஷ் கிடைக்குமா, நிறையா பணம் இருக்குமா, நீ என்னத்துக்கு இருக்கிற? கலராக இருக்குமா, கேஸ்ட்டு. என்னைக்கு கிறிஸ்தவன் கேஸ்ட்டு பார்க்குறான்னா பைபிளுக்கு பிடிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். ஆமே, அவன் ஆதாம் ஏவாலேருந்து வந்தான்னு ஒத்துக்கிறோமா இல்லையாங்க? சந்தேகமாக இருக்கு உங்களுக்கு? இந்த பைபிள் சொல்லுது, முதல் மனுஷனை ஆண்டவர் தோற்றுவித்த யாராலங்க? ஆதாம் ஏவாள். அவங்க மூலமாக தான் இன்னைக்கு என்ன பண்ணிச்சுங்க? இன்னைக்கு மனிதர்கள் வந்தார்கள். அப்புறம் மனிதனில் எங்கே வந்துச்சு கேஸ்ட்டு? யாரோ ஒருத்தன் இடையில கொண்டு வந்து கொடுத்துட்டான், நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் சொல்லி. அப்போ அவனை நம்புகிறோமா நம்மளை நம்புகிறோமா? நாம் அதை நம்பணும்னு சொன்னால் நமக்கு மேலே உயர்ந்த ஒரு ஜாதி இருக்குது என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். புரியுதா இல்லையாங்க? அப்போ அவனுக்கு நீங்கள் தாழ்ந்து போயிடுவீங்களா? நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? வெளிப்படையாக சொல்லாமல் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஜாதி பெரிது என்று நான் நினைத்தானே, ஆனால் என்னை காட்டிலும் பெரிய ஜாதி என்று ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அவனுக்கு கீழ்ப்படிஞ்ச நடக்கிறவன் ஆகணும். நடப்பீங்களா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கணும்? இது சொன்னாச்சுன்னா நம்புங்க, இது சொல்லலை. அதனால எல்லாரும் சகோதர சகோதரி தான். என்னைக்கு அதை பார்க்குறோமோ நான் கிறிஸ்தவத்தை விட்டு விலகிறேன், என்னுடைய வாழ்க்கை முறையிலிருந்து நான் தவற ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இதாங்க தவறான வாழ்க்கை முறைகள். வாசிக்கலாம். லேவியராம் எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 31வது வசனம். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை நாடி தேடாதீர்கள், அவர்களாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டாங்க? தீட்டுப்பட வேண்டாம், நான் உன் தேவனாகிய கர்த்தர். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? அவரு என்ன பார்க்க வேண்டாம் அப்படின்னு என்னங்க அர்த்தம்? என்னங்கய்யா? நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடாது. பார்க்குறீங்களா? ராவு காலம் யமகண்டம் பார்க்குறீங்களா? அதை இன்னும் வாசல் வந்து பார்ப்பாங்க. என்னது சகுனம் பார்ப்பீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம உலக வாழ்க்கையில் தோற்று போயிட்டோன்னு அர்த்தம். அதெல்லாம் வேண்டாதவன் சொல்லி கொடுத்த வேலை அது. எனக்கு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கா, நீங்கள் போக கற்றுக்குங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஜெயம் உண்டாகும். அதை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் பார்த்தா இன்னொரு தலைவலியோடு போய் அங்கே என்ன பண்ணுவீங்க? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. நான் டிரைவர் வேலை பார்க்குறேன், நான் போகும்போது அவன் சொன்ன மாதிரி எதையோ உன்னை பார்த்துட்டு போயிட்டேன், ஏன்னா ஒழுங்காக ஓட்ட முடியுமாங்க? எங்கேயா கொண்டு கமுத்து விட்டு போயிடுவேன். இப்போ அதை பார்த்தாம போயிருந்தேன்னா
பிரச்சனையே இல்லை. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் பார்க்காத, அந்த பார்த்தீங்கன்னா அவனை தூக்கி வெளியில் போட்டுருங்கிறார். பாளையத்துக்கு வெளியில் கொண்டு போயிரு, கொலை செய்யப்படணும்னு சொல்கிறார். ஆமேன் ஆமேன். இனி பார்ப்பீங்க நேரத்தை கல்யாணம்னா காலண்டரை தூக்குவீங்கன்னா நீங்கள் உலக வாழ்க்கையில் ஆண்டவர் விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. ஆண்டவராக எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போய் கொடுப்பார். அதன் காலத்தில் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். நீங்கள் பார்த்தெல்லாம் ஒன்றும் நடத்தவே முடியாது. ஆண்டவர் நிறுத்தினா என்னமோ பண்ணலாம். நம்ம என்னமோ நாம் மல்லு கட்டி செஞ்சதுனால கரெக்டாக நடந்துருச்சு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் அனுமதிச்சதுனால நடந்திருக்கலாம். ஆமேன். அதனால் அந்த காரியெல்லாம் நம்ம உலக வாழ்க்கையில் நம்மலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ முடியாது. உலக வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது அதிகார பகிர்வு, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22-23. கொஞ்சம் முதல்ல உலக வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் அஞ்சனம் பார்க்குறோம், இதெல்லாம் இருக்குது. மனைவிகளே ம் ம் திரும்ப ஒரு வாட்டி வாசிங்க. அதை எபேசியர் அதே வாசிங்க. மனைவிகளே ம் 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 எபேசியர் 5:25-26. புருஷர்களே ஆ ஆ ஆ ம் ம் ஆ அதே பார்த்தீங்கன்னா, தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லை, கர்த்தர் சபையை போஷிக்கிறது போல ஒவ்வொரும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாடு தன்னுடைய மனைவியை. அப்போனா என்ன சொல்கிறாங்க? ஆல் ஈக்குவல். ஆமாம், புரியுதுங்களா? எல்லாத்தையும் சமமாக பார்க்குற அளவு வரணும். ஒன்று வீட்டுக்காரனோன்னா ஒரு பெரிய டாமினன்ட்டு, மனைவினோன்னா கீழே அப்படியே இருக்கணும். என்ன சொல்கிறாங்க? ஒரு என்ன புருஷன் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, கல்லானாலும் கணவன். ஆமாம், அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுக்க. எப்போ ஈக்குவல் ரேங்க்கு, எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறோம். ஏன் 2 பேரும் வாழ்க்கை முறைக்கு ஒன்றா தான் ஓடுறோம், பிள்ளைகளை ஒன்றா தான் பெக்கிறோம், பிள்ளைகளை ஒன்றா தான் வளர்க்குறோம், கொண்டு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி எல்லாமே ஒன்றா தான் பண்ணுறோம். ஆமே. அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க? யாரும் டாமினேஷன் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாராட்டுங்க, கீழ்ப்படிஞ்சு நடங்க. இப்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அன்பாக இருக்கும். ஆமாம், இதுதாங்க வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில் தோற்று போகிற காரியங்கள், ரெண்டாவது ஒரு காரியங்கள் சகுனம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, இதெல்லாம் நமக்கு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கணவனும் மனைவிக்கு ஒரு ஈக்குவல் என்கிற ஒரு நிலையில் போகணும். 2 பேருமே யாருக்கு யார் என்ன பண்ணுங்க, இசைந்து கொடுக்குற ஒரு அனுபவங்கள், யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சிறியவங்க இல்லை, அப்படிங்கிற ஒரு நிலை நமக்குள்ளே வருமானால் நம்முடைய வாழ்க்கை சமமாக ஓடும், சந்தோஷமாய் மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நமக்கு இல்லைங்க, நிறையா இல்லைங்க. நான் சொல்கிறத கேளு. பெரும்பாலும் நான் சொல்கிறது சரியாக இருக்குமோன்னு அர்த்தம் இல்லை. நான் கூட தவறாக கூட சில நேரத்தில் சிந்திச்சிருக்கலாம். ஆனால் என்னுடைய மனைவி சொல்கிற நேரத்தில் அது என்ன செய்யுங்க, சரியானது. ஏன் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம்? இல்லை, நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குன்னு அப்படியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் உட்காந்து யோசிங்க, 2 பேருமே சேர்ந்து யோசிங்க, அது நல்லதான காரியங்கள். அது மாத்திரமில்ல, இது வேதத்தில் சொல்லப்பட்டபடி அப்படியே தனிமையாக போகிறது, தனி கொடுத்தனம் போகிறது, அப்படியெல்லாம் காரியங்கள்லாம் இல்லை. அதில் என்ன பண்ணிருக்காங்க, இன்னும் நிறையா இருக்குது. உன் தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுவாயாக. அப்போ ஒரு உலகமான வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான பாட்டி ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப் வீட்டில் இருந்த மாதிரி. ஆமாம், புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களாங்க? புள்ளை அழுதுச்சுன்னா கரெக்டாக சொல்லுவாங்க, ஏய் பிள்ளைக்கு ஏதோ பூச்சி கடிச்சிருச்சு பாரு, பிள்ளைக்கு வயிற்று வலிக்குது பாரு, பிள்ளைக்கு பசிக்குது பாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த அழுகுரல் பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன வியாதி பண்ண, அடிபட்டுச்சா என்ன பண்ணணும் தெரியும், அவங்க இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது நல்லா இருக்கும். அப்போ வயதானவர்கள் நம்ம என்ன செய்யணுங்க, மதிக்க கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது சின்ன பிள்ளையிலேருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். வேதத்தில் ஒரு சில இடங்களில் போட்டிருக்கு, உங்களுடைய நரை முடி தரித்த முதியோரை கண்டால் பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, எந்திரிச்சு இன்னைக்கு கால் மேலே காலை போட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருங்க. சொல்லிக் கொடுங்க. அப்பா வந்தால் எந்திரிச்சு நில்லு, அப்பா வந்தால் கொஞ்சம் நேரம் பேசு, அப்பாவுக்கு மரியாதை கொடு, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுங்க. இதெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், செல்ல புள்ளன்னு சொல்லி தலைக்கு மேலே ஏறக்கூடாது. ஆமாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதெல்லாம் சில இடங்களில் பார்க்கும்போது ரொம்ப வேதனையான ஒரு காரியங்கள் இருக்குது. ஒரு முறை ஒரு இடத்துக்கு நான் போகும் பொழுது ஒரு ஊழியக்காரர் தான், அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய கடைசி பையன்
நான் அந்த பக்கம் உட்காந்துருக்கேன், எல்லாரும் உட்காந்துருக்குறோம். காலை தூக்கி அவங்க அப்பா மேலே தூக்கி மேலே போட்டு வச்சுருக்கான். எனக்கு அப்படியே கொஞ்சம் சுரக்குன்னுச்சு. நீ என்ன தான் பழக்கப்படும், பொது இடங்களில் இப்படி வச்சு உட்காந்துருக்கலாமா? அது தெரியல, பிள்ளைகளுக்கு தெரியல, சொல்லிக் கொடுக்கணும். அப்பாவுக்கு இப்படி தான் கனம் கொடுக்கணும். அந்த பயம் இருக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். அதேமாதிரி பெற்றோர்களை கவனிக்க, பிள்ளைகளை கவனிக்க எல்லாத்துக்கும் வேதத்தை சொல்லப்படுது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பொருளாசை வாசிக்கலாம். லூக்கா எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனம். நிறைய சொத்து இருந்தாலும் உனக்கு என்ன இல்லைங்க, அதுக்கு எண்டே கிடையாது, அதுக்கு நெவர் எண்டிங். அது எப்போது என்ன பண்ணுங்க, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் சேர்ப்போமா, இன்னும் கொஞ்சம் சேர்ப்போமா, இன்னும் கொஞ்சம் சேர்ப்போமான்னு போய்கிட்டே இருக்குமே ஒழிய அதுக்கு முடிவே கிடையாது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஐஸ்வர்யான விரும்புவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அப்படிலாம் போட்டு இச்சையெல்லாம் விழுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பண ஆசை நமக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் அது பண ஆசை இல்லை, பண வெறி. அப்போ பணம் வேணுமா நம்மங்க? பணம் வேணுங்க. பணம் இல்லாமல் எப்படி வாழ முடியும், எப்படி சோறு சாப்பிட முடியும், எப்படி பிள்ளைகளை வளர்க்க முடியும், எப்படி ஃபீஸ் கட்ட முடியும், எப்படி வீடு கட்ட முடியும், எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கான பைக் வாங்க முடியும், எப்படி கார் வாங்க முடியும், இதெல்லாம் தேவை. ஆனால் தேவைக்கு அதிகமாக நம்ம சேர்க்க பிரயாசப்படுகிறோம். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதிலேயே கண்ணோக்கி நாம் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை இழந்து போய்க்கிறோம். ஆமென். புரியுதுங்களாங்க? என்னுடைய வாழ்க்கையை நான் பணங்கிற ஒரு காரியத்தை தேடி தேடி போகும் பொழுது எனக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்னால் பணமே சம்பாதிக்க முடியாது, எனக்கு ரெஸ்ட்டு தேவைன்னு பார்த்து திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் 75% ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அது திரும்பி அந்த வாழ்க்கை நமக்கு வரப்போகிறது கிடையாது. ஆனால் இருக்கிற காரியங்கள் போதும் என்று சொல்லி நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். அந்த லைஃப்பை வெற்றியாக ஓட்டிடுங்க. ஆமென். இந்த இறந்து போயிட்டாங்க, புரியுதுங்களா? அவங்க இறந்து போயிட்டாங்க, போய் எங்களுடைய வாழ்க்கையில் புது வாழ்வை ஆரம்பிப்போம்னாங்க. அப்போ இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் இங்கிலாந்தில் வாழ்ந்தார், இவங்க இங்கே வாழ்ந்தாங்க, பிள்ளை இங்கே வாழ்ந்தப்போ என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க? இல்லை. புரியுதுங்களா? இனிமே தான் வாழ போகிற நேரத்தில் வாழ முடியல. அப்போ நமக்குள்ளே என்ன இருக்குன்னா, உங்கள் வாழ்க்கை அனுதினமும் ரசித்து வாழ பழகிக்கொள்ளுங்கள். ஆமென். உங்களோட மனைவியோடு அன்போடு கூட பழகி பாருங்கள், உங்களோட பிள்ளைகளோடு கூட இருந்து பழகி பாருங்கள். நீங்கள் பிள்ளைகள்கிட்ட அதிகமாக நீங்கள் பேச பழகும்போது செல்லெல்லாம் கூட நமக்கு என்ன செய்வாங்க, தவிர்க்க முடியும். நீங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு பேசுங்க, ஏய் தம்பிங்க வா, இது என்ன செய்ப்பாரு, கொஞ்சம் காலை அமுக்கி விட்டு இப்படியே பேசி பழகி பாருங்கள். செல்ல கொஞ்சம் நாள் அவங்க மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தான் பேசவே மாட்டேங்கிறோமே. அந்த பிள்ளைகளுக்கு யாரும் இல்லாததுனால தான் என்ன பண்ணுறாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு நம்ம இருந்துட்டோம்னா பிள்ளைகள் ஒரு நாள் அதை என்ன செய்யாதுங்க, தேட ஆரம்பிக்காது. சரி, தேவையற்ற ஞாபக சக்தி ஒன்று இருக்குது. அது நன்றி மறப்பது நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. சில தீமையான காரியத்தை ரொம்ப ஞாபகப்படுத்திச்சுக்குவோம். அன்னைக்கு நீ பேசின பற்றியா, அது எனக்கு இன்னும் மனசு உறுத்திட்டு இருக்கு. அன்னைக்கு பேசுனது இன்ன வரலாம் ஏன் கொண்டு வர்றோம்? ஞாபக சக்தியா, அது உருப்படாத வேலை. நீ மறந்துருப்பா. மறதி ஞாபக சக்தி எது கொடுத்துருக்காங்க, தொலைது போன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு அது ஞாபக சக்தி என்ன பண்ணுறாங்க, மனசுலேயே வச்சுது. போன வருஷத்தில் அவங்க அப்படி தாங்க செஞ்சாங்க. போன வருஷம் எங்கள் வீட்டுக்கு போனாங்க, என்னை பேசி விட்டாருங்க இவர். போன வருஷத்தை பேசுனது இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறார் இவர். அவனுக்கே அது ஞாபகம் இருக்காது, பேசினவனுக்கே ஞாபகம் இருக்காது. இப்போ நீ ஞாபக சக்தி வச்சிருந்தனால உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிட்டு இருக்கிற. தேவையில்லாத ஒரு கவலை நமக்குள்ள என்ன செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு என்ன நடக்குதோ விட்டுருங்க, மறந்துருங்க, நாளைக்கு வேலையை பாருங்கள். அதே மாதிரி எந்த இடத்துல வேலைக்கு போகிறோமோ, நான் என்னுடைய வேலைக்கு போகும்போது நான் கற்றுக்கிட்ட ஒரு காரியம், என்னுடைய வேலையில் நிறையா பிரச்சனை வரும். டிக்கெட் போட்டுகிட்டே இருக்கும் பொழுது பணம் பறந்து போயிடும். போகிறேன், எங்கே போய் பொருட்கள் எடுக்கிறது, ஓடிடும், காணா போயிடுச்சு. இப்போ நான் அந்த பணம் காணா போச்சுன்னு சொல்லி அந்த கவலையிலேயே நான் வேலை பார்த்தேன்னா யார்கிட்டயே காசு வாங்காமல் விட்டுருவேன். திரும்பி இன்னும் அதிகமாக ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால என்ன பண்ணுவேன், அந்த இடத்த மறந்துடுவோம். தொலைஞ்சுதான் போட்டுவிட்டு நாங்கள் அடுத்த வேலையை பார்த்தா நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஆமாம். இந்த கஷ்டத்தை வீட்டோட கூட வந்து என்ன பண்ணுறேன், வீட்டில் என்னக்கூடாதுங்க, அது அங்கேயே வச்சுட்டு வந்துடணும். எங்கே வேலை பார்த்தோமோ அங்கேயே பிரச்சனையை விட்டுட்டு வந்துடணும். நம்ம அதிகமாக அப்படி பண்ணுறதில்ல. எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கேயெல்லாம் தூக்கிட்டு வரோம். பார்த்தீங்களா? இந்த ஞாபகம் மறதி நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பழி வாங்குகிற காரியங்கள் நம்ம இருக்கு, சில காரியங்கள் அலட்சியமான காரியங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்குது. கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள்.
நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு சிறுசிறிகள் நாம் முதற் பலனாளர்களை நம்மை சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரர் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருக்க கடவீர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளவருமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் உலக வாழ்க்கையாக இருந்தாலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகும். ஆமாம். நம்மளை பார்த்தோன்னே ஒரு ரோல் மாடலாக பார்ப்பாங்க. அவங்க என்னங்க இல்லைங்க அவர் ரொம்ப அன்பாக இருப்பார். ஏங்க அன்பாக இருப்பார்? அவங்க கிறிஸ்தவங்க அன்பாக தான் இருப்பாங்க. ரோல் மாடல். அப்போ அன்புன்னு சொன்னோடனே நம்மளை யார் ஞாபகம் வரணுங்க? ஒருத்தனை சண்டை போடாத ஒரு ஆள் இருந்தால் நம்மளை பார்த்தா ஞாபகம் வரணும். ஆமேன். இறக்க குணம் இருக்கிறேன்னு சொன்னால் நம்மளை தான் ஞாபகம் வரணும். ஆமேன். அப்படி நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம்னா நம்முடைய வெற்றி உள்ள வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எதையும் இழந்துடாதீங்க. எதையும் தோல்வியாக நம்மளை ஆண்டவர் நம்ம கொண்டு போகிறது இல்லை. எல்லாவற்றிற்கும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நீங்கள் வேத வசனத்தின் வாழும் பொழுது எல்லாவற்றிலும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் வாழும். ஆமே. தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.